எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு சின்ன பையன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்கூல் டென்னிஸில் கொஞ்சம் ஹையாக இருக்காங்க. நிறைய டென்னிஸ் பிளேயரை உருவாக்குறாங்க. இவனுக்கு ரொம்ப ஆசை டென்னிஸ் விளையாடணும்னு சொல்லி. அவன் ஸ்கூலில் அவனுக்கு முன்னாடி படித்த செட்லாமே டென்னிஸ் பிளேயர் ஆகி நிறைய சம்பாதிக்கிறாங்க. பெரிய பேர்லாம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இவனுக்கு அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி டென்னிஸ் விளையாண்டு இப்போ பெரிய பேர் சம்பாரிச்சிருக்கவங்க, நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கவங்க எல்லாருமே பேக்ரவுண்ட் வைஸ் அவங்க ரொம்ப பெரிய ஆள். அவங்க அப்பாலாம் கொஞ்சம் ஃபினான்ஷியலி சவுண்டாக இருக்கிறவங்க. பெரிய கோச் கிட்ட ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாமே, அந்த டென்னிஸ் பேட்டாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் அவங்க ஒரு நல்ல லெவலில் இருக்காங்க அப்படின்னு இவன் யோசிக்காமல் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இவன் லெவலுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறான். இவனால் இந்த பேட் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த பேட் வாங்கிக்கிறான். அதுக்கு தேவையான பால் வாங்கிக்கிறான். இப்போது ஒரு நல்ல கோச் கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் இல்லையா, அது இவனால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு ரூம், அதுக்குள்ளே இவன் ஒரு ஆள் மட்டும்தான், இவனோட விளையாடுறதுக்கு வேறு யாரும் கிடையாது. செவுத்தில் பால் அடித்து இவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். டென்னிஸ் பேட்டை வச்சு ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ண எடுத்துக்கிறான். நெக்ஸ்ட் இயரில் அவன் அந்த டென்னிஸோட அந்த டீம் பிரிப்பாங்க இல்லையா, அதில் கோச் இவனை ஆளாக எடுத்துக்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இப்போ விஷயம் என்னென்னா, இவன் ப்ராக்டிஸ் பண்ணான் இல்லையா, இவன் நேர்த்தியாக ப்ராக்டிஸ் பண்ணல. ஆனால் இவன் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பால் எப்படி வந்தாலும் இவனுக்கு அடிக்க தெரியும். எவ்வளவு மோசமாக பால் வந்தாலும் அது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். இப்போ கோச் சொன்ன விஷயம் என்னென்னா, உனக்கு நேர்த்தியாக விளையாட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பால் எப்படி வந்தாலும் உனக்கு அடிக்க தெரியும் இல்லையா, ஜெயிக்கிறதுக்கு இங்கே அதுதான் தேவை, அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணேன்னு சொன்னாராம். இப்போது நீங்கள் ஒரு செயலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்காக நீங்கள் அதிகப்படியாக பயிற்சி எடுக்கிறீங்க, தொடர்ந்து அதில் ஒரு முயற்சியை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால், ஜெயிக்கிறத தவிர உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அதில் அது எதுவாக வேணால் இருக்கலாம். நல்ல அமல்களாக இருக்கலாம், நல்ல செயல்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டாக இருக்கலாம், சமையலாக கூட இருக்கலாம். ஒரு டிஷ்ஷை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும்போது அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. அது உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைச்சே தீரும். அப்போது ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ஜெயிக்கிறத தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லைங்க உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.